ஷர்மாவோட வீட்ல காலங்காத்தால விசில் சவுண்ட் அது அக்கத்து பக்கத்து வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே கேட்டுட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் இவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து கேக்குறாங்க, என்ன ஊர்மிளா அண்ணி, இதுக்கு முன்னாடி உங்க வீட்ல 10 மணிக்கு மேலதான் விசில் சத்தம் வரும், இப்ப பார்த்தா 7 மணிக்கெல்லாம் விசில் சத்தம் வந்துகிட்டு இருக்கு, என்ன விஷயம்? அட அது ஒண்ணும் இல்ல, என்னோட மருமக இருக்கால, அவ வேலைக்கு போறா, அதனால காலங்காத்தால எஞ்சி சமைச்சிட்டு போறா. அப்படியா அக்கா? ஓ, நல்ல விஷயம்தான், நல்ல மருமகதான். அது உண்மைதான். ஊர்மிளாவோட மருமகளாகிய பூர்விக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. அவங்க கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு வராங்க. ரொம்பவே நல்ல பொண்ணு, எல்லாத்தையும் நல்லாவே ஹேண்டில் பண்ணுவா. தினமும் 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சமைச்சு கூட வச்சுட்டு அவளோட வேலைக்கும் அவ கிளம்பிடுவா. இதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அவ வேலைக்கு போயிட்டு இருந்தா. அதனாலதான் அவ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவ வேலைக்கு போறா. அது மட்டும் இல்லாம அவ பண்ண வேண்டிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சரியா அவங்க வீட்ல பண்ணிட்டு தான் அவ வேலைக்கு போவா. அதான் நான் உங்களுக்கு நாஷ்டாக்கு இட்லி சாம்பார் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் மத்தியானத்துக்கு சாம்பார் பொரியல் சாதம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். சரி மருமகளே, பொறு, சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கோ, உன்னையும் நான் ஆபீஸுக்கு விட்டுறேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஆபீஸ்ல அவங்க கனவை டிராப் பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. அப்புறம் ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க அங்க வராங்க. ஊர்மிளா, இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னம்மா, என்ன சந்தோஷம்? அட, என்னோட மருமக என்ன பாட்டி ஆக்கிட்டா, என் வீட்ல குழந்தை பிறக்க போகுது. ஓ அப்படியா? நிஜமா ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருங்க எல்லாரும். ஆஹா, நான் பாட்டி ஆயிட்டேன், நீயும் மருமகளுக்கு சொல்லலாம் இல்ல? உனக்கு பாட்டி ஆகணும்னு ஆசை இல்லையா? ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லட்டு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இப்ப அவங்க மனசுல அவங்களுக்கும் குழந்தை வேணும் அப்படின்ற ஆசைய தூண்டி விட்டு போயிட்டாங்க. சாயந்தரம் அவங்க சொல்றாங்க, அட மனசு, என்ன இது? டேபிள் மேல பொரியல கொட்டிட்ட, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? என்னன்னா எப்ப பாரு எனக்கு குழந்தைன்னு கலாச்சிட்டே இருக்கீங்க. காலேஜ் முடிச்சாச்சு, இன்னும் 2 மாசத்துல எனக்கு வேலை கூட கிடைக்க போகுது. உனக்கு எவ்வளவு வயசானாலும் கூட எங்களுக்கு நீ குழந்தைதான். அம்மா பாத்தி, அம்மா எப்ப பாரு கலாய்க்கிறாரு. ஆஹா, அவளை கலாய்க்கிறத நிறுத்தி இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்தீனா இந்த வீட்டுல எல்லாரோட சின்ன குழந்தை இருக்கும். ஆஹா, அம்மா சரியா சொன்னாங்க. அட என்ன இது, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அத்த, நாங்க 2 பேரும் ஒர்க்கிங் இல்லையா, இப்ப அத பத்தி நாங்க பிளான் பண்ணல. பாருமா மருமகளே, இது எல்லாமே செகண்டரி தான். குழந்தைய பெத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். இப்ப இருக்கிற காலத்துல ஏதோ எத்தனை பிரச்சனைங்க வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்படியே வயசாயிட்டே போயிட்டு இருந்ததுன்னா குழந்தைய பெத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்றத கேளுங்க. அதனால வேலைக்கு போ, குழந்தைய பெத்துக்கொடு, நான் பாத்துக்கிறேன். புரியுதா உனக்கு? அம்மா சொல்றது சரிதான் அண்ணி. குழந்தைய பெத்து கொடுங்க, அப்ப என்ன விட சின்ன குழந்தை ஒண்ணு இருக்க போகுது வீட்ல. அத்தை, இப்ப குழந்தை பெத்துக்கிட்டா வேலை குழந்தைன்னு 2மே என்னால சமாளிக்க முடியாது. அப்புறம் என்னோட கெரியர் கூட ஸ்பாயில் ஆயிடும். அட, ஏதோ ஆகாது, அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. குழந்தைய பெத்துக்கூட நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அண்ணே, உங்களுக்கு தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸோட அண்ணனுங்களுக்கு குழந்தை பொறுத்திருக்கு. அவங்க குழந்தைங்களோட போட்டோஸ் போடுறாங்க. நானும் போட்டோஸ் போடணும். நீங்க கவலைப்படாத, ஒரு குட்டிய பெத்து கொடுங்க, நாங்க சமாளிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு அவங்களோட ரூமுக்கு போய் படுத்துடுறாங்க. அப்புறமா, என்னங்க, அம்மா சொல்றது கூட சரிதான். இப்ப நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் சரியான டைம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்புறம் உடல்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும்னு எனக்கு தோணுது. நீ சரியாதான் சொல்ற. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அதனால வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலைக்கும் போறாங்க. அதனால அவங்க அத்தை எப்பவுமே போன் பண்ணி கேக்குறாங்க, அம்மா மருமகளே சாப்பிட்டியா? அத்தை, சாப்பிட்டேன். இங்க பாரு, டைம் கிடைச்சதுன்னா உங்க ஆபீஸ் பக்கத்துல அந்த இளநீர் கடை இருக்குன்னு சொன்னல, அங்க போய் இளநீர் குடிடா தங்கம். ஏன்னா இந்த நேரத்துல இளநீர் குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா. சரிங்க அத்தை, இப்ப கொஞ்சம் முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் போன் பண்றேன். இப்படியே பாத்துட்டு இருக்கும் போது நாட்கள் கடந்து போகுது. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள அவங்களுக்கு 9வது மாசம். அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குழந்தை ரொம்பவே லக்கி. வரதுக்கு முன்னாடி அத்தைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் வரா. அத்தைக்கு சொல்லு, எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னு. நான் பெருசான பிறகு எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வேணும்னு அத்தைக்கு சொல்லு. ஆஹா, கண்டிப்பா கண்டிப்பா. இப்படியே காலம் கடந்து போகுது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்லயே அழகான ஒரு குழந்தைய பெத்தெடுக்கறாங்க அவங்க. மாமியார் வீட்ல குழந்தை வருதுன்னு சொல்லி குழந்தைய வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க கூட அவங்களோட வேலைக்கு ஒரு 6 மாசம் லீவ் போட்டு குழந்தைய ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் ஆனதும்
வேலைக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியார்கிட்ட போறாங்க. என்ன மருமகளே, எங்க கிளம்பிட்ட நீ? நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அத்த. பொரி சீக்கிரமா வா, லேட் ஆகுது. வாய்ச்சலும் அப்பா அம்மா சாயங்காலம் சந்திக்கலாம். அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை அழ ஆரம்பிக்குது. ரொம்ப ஜோரா கத்திட்டு இருக்கு. ஆஹா செல்லம், இதோ வர வர இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டில்ல பாலை குடிக்க வச்சுட்டு அவங்க தூங்க வச்சிடுறாங்க. ஓஹோ, மறுபடியும் அழறியே, என்ன பேண்ட் எல்லாம் ஈரம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி இப்படி 4 நாளே கை தூக்கிடுறாங்க. ஐயோ இல்லப்பா, இந்த சின்ன குழந்தைய என்னால பாத்துக்க முடியாது, வேலையை விட்டுற சொல்லணும் மருமகளை. பாருடா செல்லம், உனக்கு அந்த கடவுள் ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்காரு. அந்த குழந்தைய பாத்துக்கிறத விட இந்த வேலை முக்கியமா சொல்லு. ஒரு தாய் பக்கத்துல இருந்து குழந்தைய வளர்த்தாதான் அது நல்லா வரும், சரியா? என்ன? ஆனா அத்தை, நான் ஏற்கனவே சொன்னேன் வேலை விட மாட்டேன்னு. ஆனா நீங்க தான் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் இப்படி சொல்றீங்க? அண்ணி, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு வேலை வேற இருக்கு, ஆபீஸ்க்கு போகணும். இப்ப குழந்தைய பாத்துக்கிறது என்னால முடியாது, நீங்க வேலை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் என்ன பண்றது, அவகிட்ட வேற ஆப்ஷன் இல்லாததால அவளும் ரிசைன் பண்ணிடுறா. வீட்டு வேலை அப்புறம் குழந்தைய பாத்துக்கிறா. ஆனா அந்த நேரத்துல அவங்க நாத்தனார் மேல ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா அவங்க தான் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு புத்தி கத்து கொடுக்கணும்னு நினைச்சு வீட்டை அவ லாக் பண்ணி வச்சிடறா, அவங்க வெளியே போகாத மாதிரி. அம்மா, என்னது கதவு திறக்கல? ஆமா, நீ வேலைக்கு போக கூடாது, அதனாலதான் நான் இதை லாக் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா ஏன் போக கூடாது? ஆமா, நீங்க 2 பேரு தான் வாக்கு கொடுத்தீங்க குழந்தைய பாத்துக்கிறேன்னு, நானும் வேலைக்கு போலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன பண்ணீங்க, கை தூக்கிட்டீங்க 2 பேரும் பாத்துக்க முடியாதுன்னு. இப்ப பாரு என் கெரியர் என்ன ஆச்சுன்னு. இப்ப அவங்க 2 பேரும் அவங்க பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 நாள் வீட்ல இருந்து ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறமா 3 நாள் ஆபீஸ் போய் ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்க நாத்தனாரு கூட 3 நாள் ஆபீஸ்ல 3 நாள் வீட்ல அப்படின்னு சொல்லி வேலை பாக்குறாங்க. அவங்க அண்ணி இல்லாதப்ப 3 நாள் இவங்க வீட்ல இருந்து கவனிப்பாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா கடந்தது. அடேங்கப்பா, இந்த ஜும்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. நாளைக்கே சேலையோட இதை போட்டுக்கிற. ஆனா என்னோட பொண்டாட்டி விட இது அழகா இல்ல. நீங்க வேற சும்மா இருங்க. அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ராதா கிச்சனுக்குள்ள போறா. அப்ப அவ நாத்தனார் ரஷ்மி அங்க வரா. அவ ஜிமிக்கிய பார்த்து சொல்றா, அடேங்கப்பா, நீ ஜிமிக்கி அழகா இருக்கு. எப்போ வாங்கினீங்க? நேத்து அண்ணா வாங்கிட்டு வந்தாரு. அழகா இருக்கு இல்லையா? எனக்கும் ரொம்ப நாளா இந்த மாதிரி ஜிமிக்கி ஆசை, ஆனா எனக்கு கிடைக்கல. உங்க ஜிமிக்கி எனக்கு தரீங்களா ப்ளீஸ்? நீங்க இன்னொன்னு வாங்கிக்கோங்க, நான் காலேஜ்க்கு இதை போட்டுக்கிட்டு போறேன். ராதா அவளுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாம அதை கொடுத்துடுறா. இப்படியே கொஞ்ச நாள் போனது. ராதா ஆலோக்குக்கு முதல் ஆனிவர்சரி வந்தது. 2 பேருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ அத்தை. அண்ணே அண்ணி வாங்க, வெளியே போய் ஆனிவர்சரி கேக்க கட் பண்ணுங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஓ வா வா ராதா. அவங்க 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்றாங்க. ராதா அன்மோலுக்கு கிஃப்ட் தரா. வாவ், இந்த வாட்சுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ சோ மச். என்னை பத்தி எல்லாமே புரிஞ்சு வச்சிருக்க. நானும் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வாவ், இந்த சேலை எவ்வளவு அழகா இருக்கு. மருமகளே, உனக்காக வளையல் என்கிட்ட இருந்து பரிசு. தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ. இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த சேலைக்கு மேட்சிங்கா இருக்கு. ராதா பார்வை சேலை வளையல் மேல போச்சு. இது நிஜமாவே அழகா இருக்கு. இந்த சேலைய நான் எடுத்துக்க போறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம், அண்ணி, உங்களோட சேலையும் வளையல எனக்கு தேவை. என் காலேஜ்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் அதை போட்டுக்கணும். பாவ ராதா இன்னும் ஒரு தடவையும் சேலைய கட்டல. ஆனா மனசில்லாம சேலை வேலையில கொடுத்தா. இப்படியே கொஞ்ச நாள் கடந்தது. ராதா அவங்க அம்மா வீட்டுக்கு 4 நாளைக்கு போனா. திரும்ப வந்தப்போ, எடுத்துக்கோமா, இந்த சுடிதார் உனக்குதா, இதுல ஏதாவது எடுத்துக்கோ, நீ செலக்ட் பண்ண, மீதியே நான் கடைக்காரனுக்கு கொடுத்துடுறேன். எப்பவும் கலர் நல்லா இல்ல, டிசைன் நல்லா இல்லன்னு சொல்லுவ, அதனால கடைக்காரனை கேட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்த. இதுல ஏதாவது 2 நீ வச்சுக்கோ, மீதியே அவனுக்கே கொடுத்துடுற. மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் நான் முதல்லயே எடுத்து வச்சுட்டேன். ஆமாவா? ஆமா, எனக்கு இதுவும் இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு, வச்சுக்கிறேன். ராதா வா, நேரமாகுது. சரிம்மா, நான் வரேன். திரும்பி வாமா. ராதா சுடிதாரை எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வரா. நீ அம்மா வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரு மாதிரி இருக்கு மருமகளே. அன்மோல், நீ இவளை கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. மருமகளே, போகும்போது பேக் சின்னதா இருந்தது, இப்ப பெருசா இருக்கு. என்ன கொண்டு வந்த?
அம்மா ஸ்வீட்டு சுடிதாரு கொடுத்து அனுப்புனாங்க. அம்மா உங்களுக்கும் நாத்தனாருக்கும் துணி அனுப்பியிருக்காங்க. காட்டுறேங்க. அவங்க நாத்தனாரு அங்க வரா. ராதா சுடிதார காட்டுறா. எடுத்துக்கோமா, அம்மா இந்த சுடிதார் உனக்கு கொடுத்தாங்க. ஆமாவா? நல்லதா இருக்கு. ஆனா அண்ணி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எடுத்துக்கிட்டுமா? அது அண்ணியோடதுமா? இருக்கட்டும். எனக்கு இந்த ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இந்த மாதிரி சுடிதாரே இல்லம்மா. எடுத்துக்கிறேன். உன்னோட சுடிதார் நீ வச்சுக்கோ. அடுத்தவங்களது ஏன் ஆசைப்படுற? அடுத்தவங்களா? அண்ணிம்மா இவங்க. எனக்கு பிடிச்சிடுச்சு. நான் என்ன செய்வேன்? என்ன அண்ணி? ஆமாம்மா, வச்சுக்கிட்டோம் விடுங்க. நாத்தனார் அண்ணியோட சுடிதார் எடுத்துக்கிட்டா. பாவம் ராதா பிடிக்காம அந்த சுடிதார வச்சுக்கிட்டா. இப்படியே நாட்கள் கடந்தது. ராதா மச்சனா அங்கூர் கல்யாணமும் நடக்குது. இப்போ வீட்ல இன்னொரு மருமக, சின்ன மருமக வந்துட்டா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல ஏலோ பிராக்யா, இந்த கொலுசு உனக்காக வாங்கிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கிஃப்ட்ஸை நான் கொடுத்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இது மொத கிஃப்ட். ஓ தேங்க்யூ, ரொம்ப அழகா இருக்கு. இந்த கொலுச போட்டுக்கிற. அண்ணி கொலுசு மேல நாத்தனார் கண்ணு விழுந்தது. அண்ணி ப்ளீஸ் இந்த கொலுச தரீங்களா? எனக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கு சொல்லுங்க, இன்னொன்னு கொண்டு வருவாங்க. இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் கொடுத்த முதல் பரிசு என்கிட்ட தான் இருக்கும். அண்ணி, உங்க நாத்தனார் முதல் வாட்டி ஏதோ கேக்குற, இவ்ளோ யோசிக்கிறீங்க? மனசில்லாம அந்த கொலுச நாத்தனாருக்கு கொடுத்தா. ஆனா இந்த விஷயத்தால அவ மூடே கெட்டுடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பிரக்யா துணிய வாங்குறா. அதுல பாதிக்கு மீறி நாத்தனாரே எடுத்துக்கிறா. என்ன அண்ணி, உங்க கல்யாணத்துல எவ்ளோ ஷாப்பிங் பண்ணீங்க? நான் இத வச்சுக்கிறேன். அந்த துணிய கூட அவ எடுத்துக்கிட்டா. இப்போ பிரக்யா மனசுலயே யோசனை பண்றா. இவளுக்கு எல்லாமே வேணும். இவளை நான் நிறுத்தலன்னா இது அதிகமாயிட்டே போகும். அதனால ஒரு பிளான் பண்றா. பஜார்ல இருந்து கொஞ்சம் மேக்கப், வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரா. நாத்தனார் சாயங்காலம் காலேஜ்ல இருந்து வரா. மேக்கப், ட்ரெஸ், ஹீல்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு போறா. அடுத்த நாள் அவ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறா. ஆனா பிரக்யா லிப்ஸ்டிக் மேல ஒரு ஸ்ப்ரே போட்டிருந்தா. போட்ட உடனே உதடு வீங்குற மாதிரி உடம்பு அரிக்கிற ஸ்ப்ரேய துணி மேல போட்டிருந்தா. அவ போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஹீல்ஸ் ஒடிஞ்சு போகுது. ரஷ்மி, இந்த சாமான எல்லாம் மங்கள் பசார்ல வாங்கிட்டு வந்தியா? அதனாலதான் ஒடிஞ்சு போச்சு. உதடுக்கு என்ன ஆச்சு? அட, லிப்ஸ் சர்ஜரி பண்ணியா? பாக்குறதுக்கு கேவலமா இருக்க. என்ன? இல்ல, அது என்ன ஆகுது? அவளுக்கு உடம்பெல்லாம் அரிக்குது. அவ உடம்பெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே வாஷ்ரூமுக்கு போறா. அவ மூஞ்சிய கண்ணாடியில பார்த்து பயந்து போறா. உடனே டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி வரா. அவளுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் அவங்க அண்ணி அவளுக்கு பாடம் கத்து கொடுக்க செஞ்சிருக்காங்கன்னு. அவ நல்லா பாடம் கத்துக்கிட்டா. இப்போ அவ யார் பொருளையும் தொடறதில்ல. இப்போ அவங்க அண்ணிங்க பொருள் மேல அவ கண்ணே வைக்கிறதில்ல. அதனால ராதா பிரக்யா சந்தோஷமா இருந்தாங்க. Thanks for watching.